Hi guys, லைஃப் இஸ் அன்சர்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லைஃப்பில் அன்சர்டைனான ஒரு விஷயம் ஒரு நடக்க போகுது அப்படின்னா லைஃப் நமக்கு வார்ன் பண்ணாது. பட் ஆனால் நம்ம மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணால் அந்த மாதிரி சுச்சுவேஷனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பிளான் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது ஸ்டே காம், அமைதியாக இருங்க. ரெண்டாவது, ஒரு 10 செகண்ட் பாஸ் எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ணுங்கள். மூணாவது, சொல்யூஷனை தேடுங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்யூஷனை தேடுங்க. இந்த 3 விஷயம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த சுச்சுவேஷனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி அன்பிளான்ட் சுச்சுவேஷனை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆயிரும். எந்த மாதிரி சுச்சுவேஷனாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்ட் ரெடியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் உள்ள பர்சன் ஆவீங்க. எந்த மாதிரி சுச்சுவேஷனாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். உங்கள் மைண்டை நீங்கள் ட்ரெயின் தான் வச்சுருந்தீங்கன்னா அதுதான் உண்மையான ப்ராப்ளம். ஆனால் அன்பிளான்ட் விஷயம் நம்ம லைஃப் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதுக்காக நம்ம தான் எப்போவுமே ரெடியாக இருக்கணும். அந்த ஸ்ட்ராங் மைண்ட் எப்போவுமே ஒரு சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணாது. அந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரும் நமக்கு. இந்த மாதிரி அன்பிளான்டு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற மைண்ட் வேணும்னா நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.